ஹாய், இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ப்ராங்க் வீடியோ எடுக்கலான்ட்டு இருக்கோம். யாரை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வச்சு தான். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அம்மா வச்சு தான் ப்ராங்க் வீடியோ எடுக்கலான்ட்டு இருக்கோம். இந்த ப்ராங்க் வீடியோ வந்து எப்படி போகுதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். எனக்கே தெரியாது எப்படி போகுதுன்னு, எடுத்த பின்னா தெரியும். சண்டை வைக்க போகிறது மாதிரி எடுக்க போகிறோம். ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு சும்மாவே தெரியும் இதுகளாவது சண்டை வச்சு தொலையதாவது என்ன நடக்குதோ. ஆமாம், பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். என்ன பேசுகிறேன் தெரியுமா? லைவ் போடுமா? வேணாம், போடாத. கஷ்டமா போடல. போதும், ஒரு 10 நிமிஷம் போடலாம். ஒரு 10 நிமிஷம் போடலாம். நானே குடும்பம் நீ வந்தியா? இல்ல போ. நீ இந்த மயிறு மாதிரி பேசிட்டு இருக்காது. அன்னைக்கு வேலை அது இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தானு சரியா? இப்போ நேராச்சும் வீட்டில் இருக்கும். போடலாமா வேண்டாமா? தேவையில்ல மயிறுல பேசிட்டு இருக்காத மாமா. பின்ன நான் இல்லையும் மாட்டு குட்டி மயிறு குட்டின்லாம் சொல்லிட்டு இருக்கு. கொட்டு போடுவோமா வேண்டாமா? என்ன அதான் கேட்டுட்டு இருக்கேன். லைவ் போடுவோமான்னு கேட்க சொல்லி சரி நம்ம சரி கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்க நேரத்துல அது போட்டுட்டு ஏதாவது பார்த்தா மூஞ்சி மேல பாரு ஒரு மாதிரி தூக்கி காட்டு. இந்த மூஞ்சி காட்டு வேலை வச்சுக்கா சரியா? அது சோழி என்ன செய்ய தெரியும். லைவ் ஆயிடும் போது அப்போ போயிடுச்சு போ. யாரெல்லாம் பேசிட்டு இருக்காத மாமா. சோறு அடிச்சு மொண்டையை உழைச்சிரு சரியா? உனக்கு இப்பதான் வர வர பிடிக்கவே இல்லை. அதான் ஆமா பிடிக்கல. ஆமா பிடிக்காம தான் இருப்போம். நான் கோவமே படலம்மா. நான் வருவா. போ போ அம்மா நான் கூப்பிட்டேம்மா லைவ் போ போட. போயிடுச்சு போ. இல்லம்மா நீ நைட் வீட்ல தான் உட்கார்ந்து இருந்தாங்க. எத்தனை டைம் நான் கூப்பிட்டேம்மா வந்தாரா? இப்ப வரல. இல்ல அம்மா அவருக்கு உண்மையே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குமா வர வர. அதான் எனக்கு இப்ப திட்டிகிட்டே இருக்காருமா. ஆமா இவ்வளவு பிடிச்சு தொலைஞ்சிட்டா. பிடிக்கலன்னா அப்ப நீ எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த? தேரி எழுது ஓ எனக்கு கிட்ட போகத்துல இருந்து கெட்டு மண்டையில அடிச்சிடும் போது. என்ன பிரயோஜனம் கட்டிச்சோ? எழுச்சி போறேன்னா போகணும். ஒண்ணு லைவ் போடவா இல்லையா? கிளம்பு போ. சும்மா திட்டிட்டே இருக்காரு மாமா. கிளம்பு உன் வீட்டுக்கு போ. போ 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 போன்னு போ போ வீட்டுக்கு போ. உண்மையா போ. உண்மையா போயிடும் மாமா. போன்னு போன்னு வரமா. வீட்டுக்கு போகணும். அங்க போக சொல்லல ஒண்ணு. உண்மையா எங்க அம்மா கால் பண்ணி சொல்லிட்டேன் போயிடும் மாமா. நீ அப்படி சும்மா சும்மா சொல்லி இருந்து பழவாங்க. 24 மணிக்கு போன் எடுத்து அம்மாட்ட வந்தாங்க. அங்க சொல்லு இங்க சொல்லு சொல்லு. லே அடிச்சு வந்தா இங்க வந்து என்னன்னு கேளுங்கம்மா ஃபர்ஸ்ட். கலவை 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 வாயிலாட்டம் பண்ணாலே
இல்ல வேண்டாம் சாமான். எங்க போக்கு சும்மா நான் இப்படி எடுப்பா போ 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 நீ வேண்டாம் அப்படி ஒண்ணு உண்டாக்கணும் வேண்டாம் போ, நீ போ. வேண்டாம். நீ ஏன் கோவப்படுத மூஞ்சல் எப்படி இருக்கு சிரிச்சிட்டு இருக்கு எப்ப பார்த்தா இழிச்சுருப்பா இழிச்சுருப்பா பாத்தியம்மா லே நீ நல்லா பாரு போ கண்ணு மின்னு போங்க நான் வரல. லே பே எங்க இருந்தா உண்மைய வீட்டுல போ பேய வந்துருக்கு. போ நீ ஊருக்கு போ சொல்லுதுமா என்ன போ காந்து. நீ தான் எப்ப சொல்லுத ஊருக்கு நான் போ சும்மா ஊருக்கு போ சொல்லுது. அப்ப நீ எங்க செல்ல போற நான் செல்ல அப்படி நான் இப்ப இவர் சொல்றாரு ஊருக்கு போ. நீ செல்ல நான் செல்ல ஊருக்கு நீ போ போ போன்னு சொன்னாரு. அது என்று கோவப்படாத போறேன்னா கிளம்பு போ போ போறேன். எனக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ண. ஓ நான் புடி கல்யாணம் வந்தாங்க. லே அப்ப உனக்கு எனக்கு பிடிக்கலையா உனக்கு? எப்ப நீ இப்படி என்ன தியாக போற நான் அவர் இப்ப சொல்றாரு உன்னை பிடிக்கல நீ ஊருக்கு உன்னை போ. பிடிச்சாரு அவங்க கிட்ட இல்லையா அப்ப பிடிச்சவன் இப்ப பிடிக்கலையாமா அவனுக்கு? மாமா பிடிக்காது போ. பாத்தியம்மா அவன் செல்லட்டு போன ஒரு சின்ன காரியத்தை விழிச்சுன்னா சின்ன காரியத்தை வராது. உனக்கு என்ன போ நீ இடு இடு என்ன கூப்பிட்டேன்ல வந்தியா? அவன் எப்ப நீ எப்படி செல்ல போ போய் இடு இடு நாட்டாதல்ல ஏன் அப்படி பண்ணக்கூடாது மாமா? எழுந்து போ இப்படியே அடிக்க வந்துட்டே இருக்குமா பார்த்தாலும்? ஒண்ணு எழுந்து இல்ல கேட்க ஒண்ணு எழுந்து ஒண்ணு வாதையா இதுக்கு மாதிரி பேய் பிடிச்சிட்டு இருக்கு. நீ முண்டா போய் இடு போ லே இவன் வாய் வந்ததையா இவரில் இருந்து தெரியல. போ போ போய் விடு கிட்ட நோடி ஒரு சோதி இருக்கு எனக்கு மூஞ்சிய ஒரு கால் மூஞ்சிய கூட சொல்லி இருக்காரு இவர் நாம காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நீ ஊருக்கு போ நீ ஊருக்கு போ செல்லட்டு அப்படி சொல்லிட்டே இருக்கு. போகலான்னு சொல்லு அவன் செல்லட்டு நீ ஊருக்கு போய் எம்பல செல்லுது எப்பளவள நீ போய் போ சொல்லிடு. ஏன்னா தலையை வச்சலா இதுக்காக போவாத ஊருக்கு போ சொல்றாங்க. ஊருக்கு போ போகலான்னு சொல்லு அவங்க போகலாம் ஒரு நாளோட போட்டு போகலாம் பாடி நீ எனக்கு கவலை பிடிச்சது இல்லையா நீ இட போறியா போகல இடுங்க பள்ளி விழிச்சாடுங்க சும்மா இருந்தாங்க நடத்து நம்ம பாசம் வச்சுன்னு சொல்லி அதை கிழிஞ்சு தள்ளிட்டு கட்டு குட்டி பிறந்த நம்ம விழிச்சு போ. தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு மாமா. திட்டு சொல்லிட்டு இருக்க சும்மா சொல்லிட்டே இருக்காது. நீ உனக்கு இப்ப என்னமா பிரச்சனை? எனக்கு எல்லாம் பிரச்சனை தான். உனக்கு என்ன எல்லாம் பிரச்சனை? நீ விழிச்சு சொல்லு போ. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் பிரச்சனை தான். எல்லாம் பிரச்சனை என்ன பிரச்சனை? எல்லாம் பிரச்சனை தான். அங்க என்ன போற நீ? அதுக்கு நீ யாருக்கு லிஸ்ட் இட்டு தரணும் உட்காது. அப்ப எங்க அம்மா அந்த ஜுவல்ஸ்ல கொடு. அதான் அடுத்து போதா. நீ துள்ளி காட்டாத யாரு எங்கே நம்ம அண்ணன் எங்க எடுத்து வச்சிருக்க நீ நைட் இதெல்லாம் மாட்டியாச்சல மாட்டியாச்சா என்னமோ டென்ஷன் இருக்குமா நீங்க என்ன மாட்டேன்னு கேக்குறீங்க. ஏமா அப்படி பண்றீங்க? இருக்கே இல்ல நீயும் மாட்டி கட்டாத போ. வாத்தியா இங்க வாமா சொல்லிட்டு போமா. இல்ல நீங்க வந்து சொல்லிட்டு போங்க. நீ அடிக்க வர சேர் அடிக்க மாட்டாடா சும்மா அட காட்டுதே அழகாட்ல அடிக்க அப்படி மடக்கி போட்டுமா. ஏன் நீ போ போய் நீ போ. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எல்லாம் பிரச்சனை தான். உனக்கு எல்லா பிரச்சனை என்ன பிரச்சனை மாமா? ஃபர்ஸ்ட் கண்ணு முன்னாடி இந்த போகணும். பத்தியம்மா கண்ணோட போய் போறேன் சொல்லு செத்து போயிட்டா மாமா. நீ எப்படி செல்லலாம் செத்து போட்டா மாமா அதான் ஒருத்தருக்கு பிடிக்கலையா அம்மா? மாமா செத்து போயிட்டா மாமா. செத்து போயிட்டா ஒட்டு மண்டம். உனக்கு பிடிக்கன்னு சொல்லிடல. அப்புறம் என்ன மாமா இருந்து உனக்கு இல்ல வீட்டுல யாருக்கும் ஒண்ணு பிடிச்சல போ. யாருக்கும் பிடிச்சல. அப்படி பிடிச்ச யாரும் சொல்லிட்டு பாப்போம். செல்ல மாட்டாள் அது நிறைய செல்ல மாட்டேன். நீ இப்படி வெட்டி வெட்டி இல்லாத அப்பனுக்கும் சரி அம்மாக்கும் சரி அண்ணனுக்கும் சரி ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிச்சல. ஒன்னே பிடிச்ச ஏன்னா பிடிச்ச கதை ஆடி பார்க்கலாம். வா இறுதியா போய்
கண்டி ஆதாரம் சொல்லட்டு பாப்போம். இடிவியா மக்கா அப்ப இடு இடு போ நீ எலும்பு ஆறுடா ஒண்ணு வேண்டாங்க போங்க. இடுதியா இல்லம்மா இடலையா முடிஞ்சாயிட்டு இதான் வந்து யாருக்குமே எனக்கு பிடிக்கல சொல்லிச்சு. அப்புறம் எதுக்குமா நான் போடணும்? நீ உன்னோட தெரிச்சு மாரங்களுக்கு பிடிச்சதுன்னு நீங்க தனியா வந்து சொல்லணும். பாப்பா இங்க வாங்குவா அங்கேயே போயிட்டு இருக்கீங்கல்ல, வீட்டுல போறவங்க பாப்பாங்க. இல்ல அங்க போய் நான் வெளியே பேசும்போது வீட்டுல போறவங்க பாப்பாங்களம்மா, அது சொன்னேன். சண்டை பிடிச்சாத இது ஆறு பேசும் பாப்பா இதோட யாருக்கும் தெரியாது என்ன இருக்க மாதிரி வெளியில இறங்குனாங்க. இவர் தான் பாத்தீங்கன்னா வீடு படுத்துட்டாருங்க. நான் நீ கிடக்கே போங்க அங்கிட்டு போய் போ. இட்டுட்டு வா ஜனா போது. அது எத்தனை நிமிஷம் ஆயிடுச்சு? அப்பா வா இட்டுன்னு வா. இல்லம்மா ஒரு பிராங்க் வீடியோ எடுத்தாரு. கேமரா அங்க இருக்கு, அது கேமரா அங்க இருக்கு, செல்லு எங்க இந்த சொக்கஸ் எடுத்துட்டு வா. அதை எடுத்துட்டு வா மாமா. அவங்க இருவா வீடியோ எடுத்துக்கலாம். அவர் உங்களை ஏமாத்தினாரு சண்டை போடுற மாதிரி. பிராங்க் வீடியோ பண்ணுறீங்க நல்லா காட்டி கொடுத்தி என்ன இந்த வீடியோ இப்போ எடுக்குதேன். உங்களை பிராங்க் பண்ணாரு, உங்களை ஏமாத்தாரு சண்டை போட்ட மாதிரி. பேச கட்டது இல்லையா? அல்ல சண்டை போட கதையும் கொள்ளலாம் கடவுளே. சண்டையும் இல்லை ஒண்ணும் இல்லை. இப்ப வீடியோ இல்லையா எடுக்குதேன் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியாத வீடியோ அது. சரி இது கேட்டா நல்லா காரியம் இருந்தேன். ஃப்ரண்ட் கேமரா எடு, ஃப்ரண்ட் கேமரா. ஹாய் மக்களே, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் வந்து கொத்திக்கக்கூடாது. ஹாய் மக்களே, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் ப்ராங்க் வீடியோ பண்ணிட்டோம். அம்மா வச்சு தான் ப்ராங்க் வீடியோ எடுத்தோம். ஆனால் அம்மாவுக்கு வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாம அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா அவர் சப்போர்ட் பண்ணது தெரியல. அவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க. வந்து இங்கே வா இங்கே வா அங்கே இருக்காது, இங்கே வா இங்கே வா. ஆமாம், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நெக்ஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணலாமா, நெக்ஸ்ட் யாரை வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யாரை வந்து ப்ராங்க் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள். இவரே ப்ராங்க் பண்ணலாமான்னு சொல்லுங்கள், இல்லை என்ன ப்ராங்க் பண்ணலாமான்னு சொல்லுங்கள், இல்லை ஒருத்தர் மச்சான் ஒருத்தர் இருக்கார் அவரை ப்ராங்க் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்